ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 6 சயின்ஸ் சாப்டர் 4 எக்ஸ்ப்ளோரிங் மேக்னெட்ஸ். ஏற்கனவே நம்ம இதுக்கான ஒர்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கான ஆன்சர் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். வித்யாலயா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, நீங்க எவ்வளவு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. First, when north pole of a magnet is brought near the dash another magnet, they attract each other. இப்ப ரெண்டு பார் மேக்னெட் வந்து எடுத்துப்போம். இது வந்து நார்த்தா இருக்கும், இது சவுத்தா இருக்கும். அதே மாதிரி இங்க என்ன டைரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ரெண்டு பார் மேக்னெட்டும் அட்ராக்ட் பண்ணும். இங்க சவுத் போல் இருந்துச்சுன்னா தான் என்ன செய்யும், அட்ராக்ட் பண்ணும். ஏன் சவுத் போல் இருக்கணும், சேம் லைக் போல்ஸா இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யும், ரிப்பல் பண்ணும். டிஃப்ரெண்ட் போல்ஸா இருந்துச்சு அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும். When the north pole of a magnet is brought close to the north pole of another magnet, they repel each other. இப்போ ஏற்கனவே நார்த் போல் சவுத் போல்னு இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் நார்த் போலா இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டும் என்ன செய்யும், ரிப்பல் பண்ணும். Similar poles of two magnet dash each other, repel each other. இப்போ ரெண்டுமே சேம் போல்ஸா இருந்துச்சு, இங்கேயும் நார்த் இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டும் என்ன செய்யும், ரிப்பல் பண்ணும், அட்ராக்ட் பண்ணாது. A compass needle always point in a north south direction. இப்போ ஒரு காம்பஸ் இருக்கு அப்படின்னா அந்த காம்பஸ்ல இருக்கிற நீடில் வந்து எப்போதுமே எந்த டைரக்ஷன்ல தான் ஃபேஸ் பண்ணும், நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன்ல தான் ஃபேஸ் பண்ணும். அது மேக்னெட்டிக் போல்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் பேர்ஸ். மேக்னெட்டிக் போல்ஸ் வந்து எப்போதுமே எப்படிதான் இருக்கும், பேரா தான் இருக்கும். சப்போஸ் இப்போ ஒரு மேக்னெட் வந்து பிரேக் ஆயிருச்சு அப்படின்னாலும் இது என்னவாயிரும், நார்த் சவுத் இந்த மாதிரி பேரா தான் இருக்கும். நார்த் மட்டும் இருக்காது, சவுத் மட்டும் இருக்காது. நெக்ஸ்ட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். லோட்ஸ்டோன் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன். லோட்ஸ்டோன் அப்படிங்கிறது அயன் ஆக்சைடால தான் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. எஸ், லோட்ஸ்டோன் அப்படிங்கிறது அயன் ஆக்சைட்ல தான் இருக்கும். அந்த அயன் ஆக்சைடு இருக்கிறதுனால தான் அது என்னவா இருக்கு, மேக்னெட்டா இருக்கு. Next, north south poles are found to exist separately. இப்ப நார்த் சவுத் போல் அப்படிங்கிறது ரெண்டுமே தனித்தனியா இருக்குமா? இப்ப இங்க ஒரு பார் மேக்னெட்ல நார்த், அதே மாதிரி இன்னொரு பார் மேக்னெட்ல சவுத் மட்டும் இருக்குமா? கிடையவே கிடையாது. எப்போதுமே இப்படிதான் இருக்கும். எவ்வளவு பெரிய குட்டி மேக்னெட்டா எடுத்தாலும் அதுல என்னதான் இருக்கும், நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் இருக்கும். மேக்னடைட் டஸ் நாட் ஷோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். மேக்னடைட் அப்படிங்கிறதுல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸே இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நோ, மேக்னடைட்ல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்கும். Next, if we cut bar magnet into two halves, we will have two magnet. இப்ப நம்ம வந்து ஒரு பார் மேக்னெட் வந்து எடுத்துக்கிறோம். இந்த மேக்னெட் வந்து என்ன செய்யறோம், ரெண்டா பிரேக் பண்ணிடுறோம். ரெண்டா பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து நமக்கு ரெண்டு மேக்னெட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், டெஃபினெட்லி வி ஹாவ் அ டூ மேக்னெட். எப்படி, ஏன்னா இது நார்த் சவுத் ஆயிரும், அதே மாதிரி இதுவும் நார்த் சவுத் ஆயிரும். அப்ப நம்ம கிட்ட எத்தனை மேக்னெட் இருக்கும், 1 2 2 மேக்னெட்ஸ் இருக்கும். ஹீட் கேன் டிஸ்ட்ராய் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ மேக்னெட். இப்ப நம்ம மேக்னெட் வந்து ரொம்ப ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த மேக்னெட்ல இருக்கிற மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அழிஞ்சு போயிருமா? எஸ், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்ன செஞ்சிடும், இல்லாம போயிடும். அதனாலதான் நம்ம மேக்னெட்டை என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஹீட் பண்ணக்கூடாது, ஹேமர் அடிக்க கூடாதுன்னு சொல்லுவோம். Next, short answer. Write the names of some non-magnetic substances. Non-magnetic substances எதெல்லாம் இருக்கும்? அயன் ஆக்சைடு இல்லாத எல்லா திங்ஸுமே என்னதுதான், நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர், காட்டன், பிளாஸ்டிக், வுட், பட்டன், கிளாத் எக்ஸெட்ரா. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நெக்ஸ்ட், ஹவு மெனி போல்ஸ் ஆர் தேர் இன் அ மேக்னெட். இப்போ மேக்னெட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல எத்தனை போல்ஸ் இருக்கும், நமக்கு தெரியும் ரெண்டு போல்ஸ் இருக்கும். என்னென்ன இருக்கும், நார்த் போல் அண்ட் சவுத் போல். So there are two poles in a magnet. One is north pole, another one is south pole. Mention some important precaution to handle magnet. இப்ப நம்ம மேக்னெட் வந்து எப்படி எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி எல்லாம் பத்திரமா பாதுகாத்துக்கணும். Do not heat, do not hammer. நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை ஹீட் பண்ணக்கூடாது, அதை நம்ம அடிக்க கூடாது, நம்ம அதை பிரேக் பண்ணவும் கூடாது. Why should we not heat or hammer a magnet? ஏன் வந்து நம்ம மேக்னெட்டை வந்து ஹீட் பண்ணக்கூடாது? By heating or hammering, a magnet may lose its magnetic property. It is advised not to heat or hammer a magnet. இப்ப நம்ம ஒரு மேக்னெட் வந்து ஹீட் பண்ணாலோ அல்லது ஹேமர் பண்ணாலோ அந்த மேக்னெட்ல இருக்கிற மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எல்லாமே என்ன ஆயிரும், லூஸ் ஆயிரும், எல்லாமே லாஸ் ஆயிரும். அதனாலதான் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றோம், ஒரு மேக்னெட்டை வந்து ஹீட் பண்ணக்கூடாது, ஹேமர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம்.
வாட் வில் ஹேப்பன் டு த மேக்னெட் வென் வி கட் இன்டு அ டூ பீசஸ். இப்போ நம்ம ஒரு மேக்னெட் வந்து ரெண்டு பீஸா வந்து கட் பண்றோம் அப்படின்னா அந்த மேக்னெட் என்னவாயிரும்? வென் வி கட் அ பார் மேக்னெட் இன்டு டூ பீசஸ் போத் தீஸ் பீசஸ் ஆக்ட் as மேக்னெட் as we get two மேக்னெட். இப்போ நம்ம ஒரு பார் மேக்னெட்டை எடுத்துப்போம். இந்த பார் மேக்னெட் வந்து ரெண்டா வந்து பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டு பார் மேக்னெட் வந்து கிடைக்கும் இல்லையா? What is the correct way of storing a bar magnet? Also support your answer with diagram. இந்த bar magnet இருக்கு அப்படின்னா அந்த bar magnet வந்து எப்படி ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணணும் அதுக்கான டயக்ராம் என்ன செஞ்சிருக்காங்க டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. டூ பார் மேக்னெட் should be placed inside a wooden box. ரெண்டு பார் மேக்னெட் நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு wooden boxல வைக்க போறோம். அப்படி wooden boxல வைக்கும் போது அதை எப்படி எல்லாம் வைக்கணும்? The poles of two magnet lie opposite to each other. இப்ப என்ன செய்யணும்? இந்த போல்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம ஆப்போசிட் சைட்ல இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும். இப்ப இங்க நார்த் இங்க நார்த்ன்னு வச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகாது? கரெக்டா பிளேஸ் ஆகாது. அப்ப இங்க நார்த் இங்க சவுத் வச்சாதான் என்ன செய்யும்? கரெக்டா நம்மளால பிளேஸ் பண்ண முடியும். ஏன் இங்க நார்த் வச்சா நம்மளால பிளேஸ் பண்ண முடியாது? இது என்ன செய்யும்? ரிப்பல் பண்ணும், அட்ராக்ட் பண்ணாது. அதனால நம்மளால என்ன செய்ய முடியாது? பிளேஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன செய்யணும்? இங்க நார்த் இங்க சவுத் இந்த மாதிரி டைரக்ஷனை வந்து என்ன செய்யணும்? ஆப்போசிட்ல வைக்கணும். wooden piece should be kept between the two மேக்னெட். இப்ப இந்த ரெண்டு மேக்னெட்டுக்கு இடையில நம்ம என்ன செய்யறோம்? ஒரு wooden piece வந்து வைக்கிறோம். நெக்ஸ்ட் பிளேஸ் த அயன் பார் டு த எண்ட் ஆஃப் த மேக்னெட் இன் போத் த சைடு. இப்போ இந்த ரெண்டு பக்கமும் என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு சாஃப்ட் அயன் பாரை வந்து என்ன செய்யறோம்? வைக்கிறோம். இதுதான் ப்ராப்பரா ஒரு பார் மேக்னெட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ப்ரொசீஜர். அப்ப டயக்ராம் நம்ம எப்படி டிரா பண்ணணும்? ரெண்டு பார் மேக்னெட் இருக்கும். இதுக்கு இடையில என்ன இருக்கும்? ஒரு வுட் இருக்கும். இங்க என்ன இருக்கும்? ஒரு அயன் ராட் இருக்கும். இதுல என்ன இருக்கும்? நார்த்து சவுத்துன்னு இருக்கும். இங்க என்ன இருக்கும்? சவுத்து நார்த்துன்னு இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. நம்ம சேனல்ல நம்ம அடுத்தடுத்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கிளாஸ் 6 என்சிஆர்டியில் உள்ள சயின்ஸ் சோசியல் மேக்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த லெசன் வந்து தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க் ஷீட் அப்லோட் பண்றோம். அதுக்கான ஆன்சர் என்ன செய்யறோம்? டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ கிளாஸ் 7க்கும் நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.